تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي سيدي خير النبي. முக்கியமான தருணத்திலே மிக அவசியமான தலைப்புகளை கருத்தரங்கு ஈரோடு மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இறை கட்டளைப்படி இறை தோழரின் வழிகாட்டலின் மூலமாக நமக்கு வழங்கப்பட்ட உன்னதமான ஒரு சட்டம் தான் வக்ஃப் சட்டம். வக்ஃப் அல்லாத இன்னும் பிற தானங்கள் எல்லாம் அது கடமையான ஜகாத்தாக இருக்கட்டும், அது உபரியான சதகா தானமாக இருக்கட்டும், வேறு அன்பளிப்புகளாக இருக்கட்டும், எல்லாம் தேவை உள்ளவர்களுக்கு அது குறித்தாக்கப்பட்டு அவர்களால் அவர்களுடைய இஷ்டத்திற்கு செலவு செய்வதற்கு வழிவகை செய்யப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிலே தர்மம் வழங்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கடைசி வரை அசல் பொருளின் சேதம் ஏற்படாமல் சரிவு ஏற்படாமல் தானம் பயன்பாடும் இருக்கிறது, அசல் பொருளும் பாதுகாக்கப்படுகிறது என்பது அது வக்ஃபு சட்டத்தில் மட்டும்தான், வக்ஃபு என்ற இந்த சதகாவில் மட்டும்தான் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்முதலாக இஸ்லாத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பொருளான ஹைபர் போருடைய சொத்துக்களை எல்லாம் பங்கிட்ட பொழுது அது ஒரே வாரத்தில் கிடைத்த மிக விரைவில் மதிப்புமிக்க ஒரு தோட்டத்தை நான் எப்படி இதை நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரையும் சொல்லாமல் இறைவனுடைய வழிகாட்டலின்படி தியாகம் வரை முஸ்லிம்களுடைய பொருளை பாதுகாப்பதற்கான ஒரு அருமையான வழிமுறையாக நீ விரும்பினால் இந்த பொருளினுடைய அசல் உரிமையை நீயே வைத்துக் கொண்டு என்னுடைய பயன்பாட்டை முழு இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி நீ அர்ப்பணிப்பு செய்துவிடு, தர்மம் செய்துவிடு. அல்லாஹ் இது விற்பனை செய்யப்படாத இது யாரும் அர்ப்பணிப்பு செய்யப்படாத எக்காலத்திலும் யாரும் இதை வாரிசுமையும் போட முடியாத அளவுக்கு அசல் பொருளை பாதுகாத்து நீடித்து மக்கள் பயன்படும்படியான ஒரு அருமையான வக்ஃப் என்ற ஒரு சட்டத்தை, ஒரு பொருளாதார திட்ட பாதுகாப்பு திட்டத்தை மிக பெரும்பாலான அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார். இந்த வக்ஃப் சட்டம் இதுவரைக்கும் முழு நாடுகளிலும் பல அரசர்களால் தனம் தரப்பால் பலாயிரக்கணக்கான கோடிகளின் மிக்க நிலப்பரப்புகள் வக்ஃப் செய்யப்பட்டிருந்தாலும் கூட முழு உலகத்திலேயே அதிகமான வக்ஃப் சொத்துக்கள் இந்தியாவில் தான் இருக்கிறது என்பது நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சுமார் 9.7 லட்சம் ஏக்கர்கள் 9.2 லட்சம் மதிப்புமிக்க 8.7 லட்சம் சொத்துக்கள் இந்த இந்தியாவிலே மிக பரந்து விரிந்த நம்முடைய முன்னோர்களால் கனமன்றர்களால் முழு இஸ்லாமிய மக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதி செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாமியில் இருக்கக்கூடிய ஒரு கவனப்படைவு இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட திருமணத்தின் வாயிலாக அல்லாஹ்வுடைய துன்பத்தின் வாயிலாக வழங்கப்பட்ட எல்லா சட்டங்களையும் அதற்கான நெருக்கடியில் வருவதுதான் நாம் கேள்வி அறிவாளர்களாகிறோம். அல்லாஹ் மன உரிமை ஏற்படுத்துவதற்கு இல்லறவர்கள் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டால் இது சேர்த்து வாழ முடியாது என்ற சூழலிலே இறைவன் அனுமதித்த தலாக் என்ற சட்டத்தை சாதாரணமான அன்பு சுருப்பட்டாளர்களுக்கெல்லாம் முறையிடங்களை பயன்படுத்திய சமூகத்தில் வளமானவர்களும் அறிவுஜீவிகளும் இது விஷயத்திலே எவ்வளவோ வற்புறுத்தி உபதேசித்தும் கூட இளம் தலைமுறையினரும் இல்லறவாளர்கள் ஈடுபட்ட முதுமையில் உள்ளவர்களும் இதை மதிக்காத பொழுது ஒரு முத்தலாக் சட்டம் தலாக்கின் விஷயத்திலே நாம் விழிப்புணர்வு பெறுவதற்கு தேவைப்பட்டது. நீங்கள் ஒன்று வருவது என்பதை வலியுறுத்துவதற்காக வேண்டி 5 தொழுகை முதல் ஒரே சீருடையாக ரமலான் 30 நாட்கள் ஒரே நேரத்தில் துவங்கி ஒரே நேரத்தில் நோன்பை முடிக்கக்கூடிய நோன்பின் மூலமாக ஜகாத் கடமை என்பதிலே எல்லோருக்கும் ஒரே விதமாக ஒரு வரம்பை நிர்ணயித்து இப்படியெல்லாம் உங்களை ஒருமுறைப்படுத்துவதற்கு ஒன்று சேர்ப்பதற்கு மாற்றம் சட்டத்தை இயற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே உங்களுடைய ஏழை பணக்காரர்
வசதி உள்ளவர், வசதி இல்லாதவர், அந்தஸ்து உள்ளவர், அந்தஸ்து இல்லாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் இறைவனுக்கு முன்னால் தவறுகளை போல நீங்கள் ஆளுநரை ஊற்றிக் கொண்டு நீங்கள் யார் முன்னால் வந்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்ற அந்த சென்றவர்களாலும் இவ்வளவு ஒற்றுமையை ஜமாத்தை வலியுறுத்தக்கூடிய காரணங்கள் இருந்தும் கூட ஒன்றுபடாத இந்த சமூகத்தை ஒரு என்ஆர்சியும் ஒரு என்பிஆர் போன்ற சட்டங்கள் எல்லாம் நம்மை ஒன்றுபடுத்த தேவைப்பட்டிருக்கிறது. அந்த வரிசைகளுக்கு வக்ஃப் என்ற ஒரு அருமையான பொருளாதார பாதுகாப்பு திட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த அருமையான அந்த வழிமுறையை நம்முடைய முன்னோர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட அந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்வகித்தவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுடைய விளைவு சில இடங்களிலே பெரும் ஊழல்களால் அது சொற்ப கிடைத்து மிகப்பெரிய மதிப்புமிக்க சொத்துக்களை தான் நிறுவப்பட்டவருடைய விளைவு குறுக்கு வழியில் திருடமானும் ஒரு பெரும் திருடனாக இளையவர்கள் மற்றும் பெருச்சாலியாக ஒன்றிய அரசு இந்த வக்ஃப் சட்டத்திட்டத்தை இங்கே கொண்டு வருகிறது. இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் வந்திருந்தால் வக்ஃப் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கள் எல்லாம் பரவலாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இஸ்லாமிய இன்னொரு சட்டங்களையும் நாம் கவனமாக இருந்தால் மறுபடியும் ஒரு சட்டத்தின் மூலமாக நம்மின் மீது அது திணிக்கப்படும் மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு தேவைப்பட வேண்டிய மிக மோசமான சூழலுக்கு நாம் தள்ளப்படுவோம். அதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி வக்ஃப் என்பது எவ்வளவு உன்னதமானது. ஈரோடிலே தாவூதிய அரசு கல்லூரிக்கு வக்ஃப் செய்த அதனுடைய நிறுவனர் சேத்தாவல் சாஹிப் அவர்கள் அந்த நேரத்தில் அவர் வக்ஃப் செய்த போது அவர்கள் பணக்காரர்கள் தான் இந்த ஊழியர்கள்தான் செய்தார். ஆனால் அவர் தன் சொத்தில் 2 பகுதியை மனசாவிற்காக வக்ஃப் செய்துவிட்டு அதை இன்று ஒரு பெரும் ஆதாயமாக பிரச்சமாகி ஆயிரக்கணக்கான பட்டம் எடுத்து முழுவதும் மாணவ கல்வி அவர்கள் போதிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த சொத்தும் வளர்ந்திருக்கிறது. அந்த சொத்தின் மூலமாக மார்க்கத்தை வாழ வைக்கக்கூடிய உணவாக்களும் வளர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கான நன்மையை அவர் பன்மடங்களாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த வக்ஃபின் விஷயத்தில் அவர்கள் எந்த விழிப்புணர்வு இல்லை என்பதற்கான பெரும் ஆதாரம் அவருக்கான இருந்த பெரும் செல்வங்கள் எல்லாம் இப்படி ஒன்றும் இல்லாமல் மறைந்து போனார்கள். அவர்கள் பின்னால் பெரும் செல்வங்கள் இருந்தும் வக்ஃப் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படவில்லை என்பது மிகப்பெரிய கிழிசேர். ஒருபுறம் வக்ஃப் செய்யப்படும் பழக்கம் நிறுவாது, இதோட வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்க நமக்கு கவனக்குறைவு இருக்கிறது. இது போன்ற காரணத்தினால் நான் இது போன்ற அடக்குமுறை சட்டங்கள் நமக்கு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வக்ஃப் என்பது ஏதோ வாக்குக்கும் வக்ஃப் செய்தவர்கள் அவர் யாருக்காக வக்ஃப் செய்கிறாரோ அவர் 2 பேருக்கு மட்டுமல்ல முழு முஸ்லிம்களுக்கான இஸ்லாமிய சமூகத்திற்கான பொறுப்பு வக்ஃபில் இருக்கிறது. நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய பயன்பாட்டிற்காக, நம்முடைய மார்க்கம் சார்ந்த, நம்முடைய மருமை சார்ந்த இந்த பயணத்திலே நாம் முன்னேறி செல்வதற்கான அருமையான ஒரு பொருளாதார திட்டம் இது. எனவே அவர்கள் முக்கியத்துவம் குறித்து பேசப்படுகிறது. விழிப்புணர்வுக்காக நன்மை மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜமாலுல்லா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். மூத்த அரசின் அனுபவம் பெற்றவர். வக்ஃப் சம்பந்தமாக சட்டமன்றத்திலும் இன்னொரு இடங்களிலும் பரவலாக பேசியவர். ஈரோடு மாவட்ட ஜமாலுல்லா சபை எப்படியாவது சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அவர்களை இங்கே நாம் அழைத்திருக்கிறோம். அதே போன்று ஜமாலுல்லா சபையினுடைய நீண்ட கால துணைக்குழு செயலாளர்கள் மத்தியிலே பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் மிகப்பெரிய விழிப்புணர்வையும் மிகப்பெரிய புரட்சியை மேற்கொள்ளக்கூடிய பாசத்தில் மறைக்க உண்மையாகவே நம்முடைய ஈரோடு மாவட்ட பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர்களுக்கும் மக்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சங்கமிகு நிகழ்வு. எனவே இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் எதை உருவாக்குகிறோம் இந்த கருத்தை நம்முடைய மகளாக நம்முடைய சமூக மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம். குறைந்தபட்சம் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களையாவது யாரும் கவலையாமல் மிக குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதிலே அவருடைய ஆக்ரோஷ தலைவர்களாக இதை பறிந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச பாதுகாப்பையாக நாம் உறுதி செய்வோம். இந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை அல்லாஹ் செய்வாராக. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தையும் அவருடைய மாணவர்களையும் அவருடைய வசாரங்களையும் மதத்தாரையும் அல்லாஹ்